வானம் பார்த்த பூமியில ஆணும் பெண்ணும் நிறத்தை கையேறி ஒண்ணு வெட்டி வச்சாங்க. காடு மேடு களை எடுத்து நிலம் ஆக்கி நீர் பாய்ச்சி உணவு தந்தாங்க. இத்தனையும் செய்த அத்தனை முன்னோர்களுக்கும் நன்றி. முன்னோர்களுக்கு நன்றி. முன்னோர்களுக்கு நன்றி. மதுராந்தகம் ஏரி இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா. கடல் மாதிரி நம்ம முன்னோர்கள் வந்து இவ்வளோ பெரிய ஏரி அமைச்சிருக்காங்க நீர்ப்பாசனத்துக்காக. உண்மையிலே பிரம்மாண்டமாக இருக்குது. என்ன பேசுறதுனே தெரியல, திகைச்சு போச்சு. நம்ம முன்னோர்கள்லாம் வந்து ஏரியை வெட்டி குளத்தை வெட்டி நீர்ப்பாசனத்துக்காக உருவாக்குனாங்க. அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குளத்தை ஏரியை நிரப்பி வீடு கட்டி இப்போ வாழ்ந்துட்டு வரோம். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு போச்சுன்னா என்ன ஆகுனா, தண்ணிக்கு பஞ்சமாகி கடல் தண்ணியை சுத்திகரிப்பு பண்ணி அதை தண்ணியும் குடிக்க முடியாத சூழ்நிலை உருவாயிடும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஏரியை புதுசாக ஏரி வெட்டுறோமோ இல்லை குளம் வெட்டுறோமோன்னு தெரியாது. புதுசாக நம்ம ஏரி வெட்டுவோமோ இல்லை குளம் வெட்டுவோமோன்னு தெரியாது. ஆனால் இருக்கிற ஏரியே குளத்தை நீர்ப்பாசனத்தை எல்லாம் அடைக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அடைக்காமல் ஆக்கிரமிப்பு பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இது எப்போ புரியும்னா, மனுஷனுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒன்றுமே இல்லாத, குடிக்க தண்ணி இல்லாத போது தான் அது தெரியும். அதுக்கப்புறம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் இருக்கும்போதே கொஞ்சம் சேமித்து வச்சு நம்ம பின்னாடி வர சன்னதிக்கு வழி விட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ வழிபோக்கன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நாளைக்கு அந்த சூழ்நிலை வரும்போது தான் நமக்கு தெரியும். பொன்னியின் செல்வன் புத்தகத்தில் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக எழுதியிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது அதை தாண்டி இருக்குது. எனக்கு அப்படி தான் தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு நீங்கள் வந்து இதை வந்து அனுபவிச்சா தெரியும். இந்த ஏரி வறண்டு இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய கடல் மாதிரி தண்ணி இருக்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். மகிழ்ச்சியாக இருக்குது. எப்பயாவது விழுப்புரம் இப்படி இந்த பக்கம் கடந்து போகும்போது ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி இந்த ஏரியை வந்து ரசித்து பாருங்கள். நேரம் கிடையாது தான், இருந்தாலும் பாருங்கள். இதுக்கு தான் நம்மளுக்கு நேரங்குது. வாழ்க்கையில் மனுஷன் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். என்னைக்கு ஓடுறது நின்று போயிட்டோ அன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சு போச்சு. அதனால் ஓடும்போதே இது போல் இயற்கையான ஏரி குளம் குட்டை இதெல்லாம் ரசிச்சுட்டு போங்க. வேறு என்ன பண்ண முடியும்? நம்ம இருக்கிற வரைக்கும் தானே ரசிக்க முடியும். ஓகே, நன்றி. நான் உங்கள் பட்டிக்காட்டான் பழனி.